ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வறுத்து அரைச்ச மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களில் சிலதை நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம். என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கணும். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அது. அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இது இந்த பொருள் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டனுக்கு தேவையான பொருளுங்க. நீங்கள் ஒருவேளை 1/4 கிலோ பண்ணுறீங்கன்னா இதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க, போதும். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா இதை ஃப்ரை பண்ணணும். அதே சமயத்தில் கருகாமலையும் பார்த்துக்கோங்க, இல்லைனா டேஸ்ட்டு கசப்பு டேஸ்ட் வந்துடும் உங்களுக்கு மட்டன் சாப்பிடும்போது. நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெயில் பண்ணுறேன், நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் சேர்த்துக்கலாம். மட்டன் கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பெரட்டி விட்டோம் அப்படின்னா மட்டன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 8 விசில் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குக்கர் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். ஸ்டீம்லாம் இறங்கிருச்சு. பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்கு. நான் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதை மட்டன் தனியாக, தண்ணி தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் பொடியாக நறுக்குன 2 வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி சேர்த்துருக்க பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயத்தில் பண்ணுறீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் வெங்காயம் சேரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கருவேப்பிலையை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதங்கணும். அதே சமயத்தில் வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதே சமயத்தில் பச்சை வாசனை, அதாவது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. வெங்காயத்தோட அளவு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போது இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கோங்க. மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் மட்டன் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பேஸ்ட், அது இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு தண்ணியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், அதை மசாலாவோட தண்ணி. நல்லா பரட்டியாச்சு. இப்போது இது கூட இந்த மசாலா அரைச்ச தண்ணியும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வச்சும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இந்த உப்பு பத்தாது. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பை மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா மட்டன் வேக வச்ச தண்ணிங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் வெறும் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த தண்ணியே போதுமானது. ஏன்னா மட்டன் ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போது இதை மூடி நல்லா தண்ணி சுருடுற அளவுக்கு நம்ம வேக விடலாம். 5 நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வாசனை ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணியை வற்ற விட்டு சுருள விட்டு எடுத்தோன்னா வறுத்து அரைச்ச மட்டன் சுக்கா ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.